Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்மிங் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவோட சிலபஸ் என்ன அண்ட் ஈச் டாபிக் அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம சமச்சீர் புக் அண்ட் சமச்சீர் புக் தாண்டி அதர் புக்ஸில் நம்ம எங்கே ரெஃபர் பண்ணணும், முன்னாடி கேள்விகள் எப்படி வந்துச்சு, இனி கேள்விகள் எப்படி கேட்பாங்க டிஎன்பிசி, நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம அதிகமான மார்க்ஸ் கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2 சர்வீஸில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதாவது நவீன கால இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தான் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அந்த விடுதலை போராட்டத்தில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் ஸ்டார்ட் ஆகி பாரதியார், வஉசி, பெரியார் வரைக்கும் அந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட சமூக மாற்றத்துக்காக, சோஷியல் ரீஃபர்மேஷனுக்காகவும் முக்கியமான பர்சனாலிட்டிஸ், லீடர்ஸ் போராடி இருப்பாங்க. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி பெரியார், அண்ணா வரைக்கும் நம்ம அதை ஒரு கோர்வையாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களுடைய வருகை. அதில் ஃபஸ்ட்டு தெரியும் நமக்கு வந்தது போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் டச், இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச். இதில் கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் தமிழகத்தில் ஐரோப்பியர்கள் வருகையினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டதுங்கிற மாதிரி தான் கேள்விகள் வரும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எந்த புக்கில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச், டேனிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ இது நம்மளுடைய 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்லேயே இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்குது. அது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் ப்ரெசண்டாக இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. ஸோ இந்த 2 புக்கும் நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். ஓல்டு சமச்சீர் புக் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓல்டு சமச்சீர் புக்கில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்ஸ்லேருந்து புக் பேக் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரிவோல்ட் ஆஃப் பாலிகார்ஸ். ரிவோல்ட் ஆஃப் பாலிகார்ஸ் நம்ம எந்த புக்கில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா தற்கால தமிழக வரலாறு, வெங்கடேசன் ஒரு புக் இருக்குங்க, தற்கால தமிழக வரலாறு. ஒரு க்ரீன் கலர் கவர் போட்ட ஒரு புக்கு. அந்த புக் இஸ் பெஸ்ட் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அப்போ அது எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரிவோல்ட் ஆஃப் பாலிகார்ஸில் ஸ்டார்ட் ஆகி சவுத் இண்டியன் கிளர்ச்சி, வேலூர் கழகம், அதுக்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஏர்லி ஸ்டேஜ். ஏர்லி ஸ்டேஜில் யார் வரா இங்கே பாருங்கள். ஏர்லி ஸ்டேஜில் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, ஃபஸ்ட்டு வாய்ஸ் புலித்தேவரோட தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், குயிலி, அவங்கள பற்றி மருது பிரதர்ஸ், அவங்கள பற்றி ஹோல் ஹிஸ்ட்ரியும் எதில் இருக்கும் அப்படின்னா தற்கால தமிழக வரலாறு, வெங்கடேசன் தற்கால தமிழக வரலாறு, அந்த புக்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஐரோப்பியர்கள் வருகை, அதுக்கப்புறம் ஏர்லி அப்ரைசிங் எகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்லையே இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துடும். பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம். அப்போது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், அதோட இம்பேக்ட், அதாவது எப்படி பிரிட்டிஷ் நாடாளும் கொள்கையை கைப்பற்றினாங்க, நாட்டையெல்லாம் கைப்பற்றினாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய அரசாங்கத்திலும் தமிழக அரசாங்கத்திலும் எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் நம்மளோட சமச்சீர் புக்லேயே இருக்குது. அதை தாண்டி தமிழகம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வரும்போது நம்மளோட சமச்சீர் புக் பார்க்குறோம். அதை தாண்டி ஜென்ரலிஸ்டிக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது இங்கே பாருங்கள் கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலுங்கிறது இந்த யூனிட்டோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கொண்டு வந்தாங்க, கிறிஸ்டியன் மிஷினரிக்கு அலோவ் பண்ணாங்க 1813 சார்ட்டர் ஆக்ட் 1813. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னலில் மாற்றம் கொண்டு வந்தாங்க, ஜுடிஷியரியில் மாற்றம் கொண்டு வந்தாங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் லார்டு ரிப்பன் தான் அதோட ஃபாதர்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் லார்டு மேயோ கொண்டு வந்திருப்பார். போலீஸ்
சிவில் சர்வீஸில் லார்ட் கார்ன்வாலிஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பார். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் லார்ட் டல்ஹௌசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து அவங்களோட பிரிட்டிஷ் மேட் ப்ராடக்ட்ஸ், இங்கிலாந்து மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டாக இருந்துச்சு. ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஏரியா தாதாபாய் நவ்ரோஜி பேசியிருப்பார். ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். தமிழில் எழுதுகிறவங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வெங்கடேசனோட புக்ஸ் இருக்கும், அந்த ஆத்தரோட புக்கை வாங்கி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்த பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் பெரியார், அண்ணா, ஒவ்வொரு சிஎம்மும் கொண்டு வந்த சேஞ்சஸ், முக்கியமான பர்சனாலிட்டிஸான சிதம்பரம் பிள்ளை, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, டிடிஎஸ் ராஜன், ராஜாஜி, இவங்களை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு எதில் வந்து கவர் ஆயிரும்னா தற்கால தமிழக வரலாறுல கவர் ஆயிரும். அதை தாண்டி தற்கால தமிழக சிலபஸில் இல்லாத பர்சனாலிட்டிஸும் கேட்கலாம். தற்கால தமிழக வரலாறுலையும் நம்மளோட சமச்சீர் புக் படிக்கும் போதும் முக்கியமான பர்சனாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்எம்ஆர் சுப்பாராமன், மதுரை காந்தின்னு சொல்கிறோம். ஸோ அவரை பற்றியும் அந்த புக்கில் இருக்கும். அதை தாண்டி நம்ம கூகுள் பண்ணி ஒவ்வொரு பர்சனாலிட்டி பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அவங்களோட தாக்கம் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் என்ன இருந்துச்சு, சோஷியல் மூமெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம பழைய குரூப் 1, குரூப் 2 கொஸ்டின்ஸ் அதில் பார்த்தாலே நிறைய கேள்விகள் இருக்கும். எப்போவுமே மாடர்ன் இந்தியாவை பொறுத்தளவு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், டைரெக்டாக இருக்கும். நம்ம ஆன்சர் எழுதும்போது இப்போ சிலபஸ்லேயே அவங்க தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டாங்க வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு. அப்படி கொடுக்காதப்பவே நம்ம மெயின்ஸில் எப்படி எழுதணும்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே கொடுத்ததுனால கேள்விகளும் எப்படி தான் கேட்பாங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்பாங்க. ஸோ நம்ம சமச்சீர் புக் படிக்கும்போதே பிரிட்டிஷ் ரூல்னால் டேனிஷ் தரங்கம்பாடியில் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அச்சுத்துறையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் யூரோப்பியன் இன்வேஷனோட தாக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷோட தாக்கம் நம்மளோட தமிழக அரசாங்கத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாற்றம் வந்துச்சு, தமிழ் லாங்குவேஜ் வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அது வளர்ந்ததா இல்லை குன்றியதா அப்படிங்கிற வியூவில் நம்ம பார்த்துட்டே போகணும். அதுக்கப்புறம் ஏர்லி அப்ரைசிங் எப்படி இருந்துச்சு, வேலூர் மியூட்டினி எப்படி இருந்துச்சு, 1857 ரிவோல்ட் வந்து வேலூர் மியூட்டினி ஒரு ப்ரீகர்சராக இருந்துச்சு, அதில் மெட்ராஸ் பிரசிடென்சியோட ரோல் என்னவாக இருந்துச்சு. ஏன்னா வேலூர் மியூட்டினி படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன படிச்சிடணும், 1857 ரிவோல்ட் படிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பர்சனாலிட்டிஸ், இந்த ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸுக்கும் ஒவ்வொரு 2 பேஜ் 3 பேஜ் அலோகேட் பண்ணி தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்லையோ இல்லை நம்ம சமச்சீர் புக்லையோ இல்லை அதை தாண்டி கூகுளில் நம்ம சில பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபெச் பண்ணி நம்ம கோர்வையை எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. வெரி ஈஸி யூனிட் வந்து மாடர்ன் இந்தியா. நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதிகமாக இதில் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இயரு, டேட்டு, அந்த பர்சனாலிட்டியோட யூனிக்னஸ் அதை நம்ம எழுதணும். அவங்களோட இன்னொரு அடைமொழியில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, மதுரை காந்தி என்னமா சுப்பாராமன், கேரளா காந்தி கேலப்பன், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது இன்னும் நமக்கு அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டிங்கிறது நம்மளோட செகண்ட் யூனிட்டுங்க. இந்த தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் யூனிட் 8ல் படித்ததே தான் வரும். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இது நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸுக்கு படித்தது தான். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னாலே அதுலேயே 40 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லா சைட்டும் தேவையில்லை. முக்கியமாக நம்ம அடிக்கடி பார்க்குற கீழடி, கொடுமணல், பையம்பள்ளி, அதுக்கப்புறம் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது, அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் எந்த மாவட்டத்தில் இருக்குது, அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டோட யூனிக்னஸ் என்ன, அவ்வளோதான் நமக்கு தேவை. அப்போ அவங்க கேள்விகள் எப்படி கேட்கலான்னா, ரீசெண்டாக எங்கெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடக்குது, அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன, எதுக்காக நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் போகிறோம், கவர்மெண்ட்டே அதுக்கு நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இல்லை அவங்களே ஒரு 4 சைட்டை கொடுத்துட்டு நம்ம அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க, அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் என்னவா இருந்துச்சுங்கிறத நம்ம கேட்கலாம். இப்போ அவங்களா சில சைட்ஸ் கொடுத்து கேட்கும்போது நம்ம அங்கே மாட்டிக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து அடிக்கடி நம்ம செய்தித்தாள்களில் நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு போகிறக்கு ஒரு 10 days பிஃபோர் வரைக்கும் அதை வேல்யூ அடிஷன் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை நம்ம அதோட பாயிண்ட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு போய் நம்ம அங்கே
ஆன் த ஸ்பாட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களே சைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெமிலியரான சைட்டாக தான் இருக்கும். கீழடி, பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. இது நம்ம சமச்சீர் புக்லேயும் இருக்குது, அடிக்கடி நியூஸில் வரதும் கூடவா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது இல்லாமல் சிலபஸ்லேயே சில ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து தற்காலம் வரைக்கும் நம்மளுடைய தமிழ் இலக்கியம் எப்படி, தமிழ் இலக்கிய வரலாறு கே பிள்ளைன்னு ஒரு புக் இருக்குங்க, அதில் நம்ம இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சமச்சீர் புக்கும் போதும் தான். கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிறது தமிழ் எப்படி செம்மொழி ஆக்குச்சு அந்த வரலாறு நம்மளுடைய ஓல்டு சமச்சீர் புக்லேயும் இருக்குது, இப்போ இருக்கிற சமச்சீர் புக்ஸ்லேயும் தமிழ் புக்ஸில் இருக்குது. அடுத்தது திருக்குறள். திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் பாலிட்டி, எக்கனாமி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் புக்ஸில் எங்கெல்லாம் திருக்குறள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றியும் நம்மளோட நீதியை பற்றியும் அன்றாட வாழ்க்கையில் திருக்குறளுடைய பயன்பாடு என்ன, அது என்னென்ன ஃபிலாசபியை சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கோர்வையாக எடுத்து படிச்சுக்கணும். முக்கியமாக இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு நீதித்துறையில் ஒரு நீதிபதி எப்படி சமநிலையோடு இருக்கணும், ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், நடுநிலைத்தன்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு 4-5 திருக்குறள் எடுத்து நம்ம கோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாபிக்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணணும்னா நமக்கு திருக்குறள் தான் தேவை. அடுத்தது 19-20ஆம் நூற்றாண்டுகளில் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, வளராலோட சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது எல்லாமே தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்லேயே நமக்கு கவர் ஆகிருங்க. அதை தாண்டி நம்மளோட சமச்சீர் புக்கு, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, தற்கால தமிழக வரலாறு, தட்சிணாமூர்த்தி ரெஃபர் பண்ணலாம். தற்கால தமிழக வரலாறு, தட்சிணாமூர்த்தி, தமிழ் இலக்கிய வரலாறு கே பிள்ளை. நம்மளோட பழைய சமச்சீர் புக்கில் 10th தமிழ் புக்கில் கிளாசிக்கல் தமிழ் பற்றி இருக்கும். இப்போ இருக்கிற 9th சமச்சீர் புக்லேயும் நமக்கு வந்து தமிழ் திராவிட மொழி வரலாறு அதை பற்றி எல்லாமே இருக்கும். அதை எல்லாமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, தமிழ் புக்கில் எங்கே எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி, ஜுடிஷியரியை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம். வரலாறு பற்றியும் நம்மளோட சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, இது அண்ணா, பெரியார், அதர் ஸ்காலர்ஸ் இதெல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது தான். மெயின்ஸுக்கு அந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து கேள்விக்கு தகுந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை பொறுத்து நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கே நமக்கு இனஃப். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிம்பிள்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன ஃபோக் டான்ஸ், மியூசிக், ட்ராமா, அப்புறம் உலகத்தமிழ், வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், உலகத்தமிழ் மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்தது, செம்மொழி மாநாடு எங்கே நடந்துச்சு, அடுத்து செம்மொழி மாநாடு எங்கே நடக்க போகுது, இதெல்லாமே வந்து கரண்ட் இஷ்யூஸ். இதுக்குன்னு புக்ஸ் கிடையாது, நம்ம வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரோட பாலிசி நோட்டை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மெயின்ஸுக்கு நம்ம இந்த பார்ட்டுக்கு எந்த பாலிசி நோட் ரெஃபர் பண்ண போகிறோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட்டில் ஒரு 41 சைட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தமிழ் சொசைட்டி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததே தான். எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க போகிறது பாலிசி நோட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். அதை தாண்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சில திருக்குறள்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி அதை நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாலிசி நோட்டு தாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஃபெர்டிலிட்டி, மோர்டாலிட்டி, மைக்ரேஷன், இது எல்லாமே இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா அதோட டெஃபினிஷன் என்ன, ஃபெர்டிலிட்டினா என்ன, மோர்டாலிட்டினா என்ன, இந்த சோஷியல் இஷ்யூஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 3 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி டெஃபினேஷன் படிச்சுக்கணும். படிச்சுட்டு தமிழ்நாடு பாலிசி நோட்டு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பாலிசி நோட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் ஆதிதிராவிடர், ஹரிஜன்ஸ், அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஆதிதிராவிடர் நலத்துறை, அதோட பாலிசி நோட்டு பார்க்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேரோட பாலிசி நோட்டு பார்க்கணும். லேபர் வெல்ஃபேரோட பாலிசி நோட்டு பார்க்கணும்.
சைல்டு அண்ட் விமன் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதோட பாலிசி நோட்டு, பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த 6 முக்கியமான பாலிசி நோட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, அதோட அச்சீவ்மெண்ட் என்ன, ஹெல்த் கேரில் பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் நம்ம டாப்பில் இருக்கோம். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, எம்எம்ஆர் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், நியோனட்டல் மோர்டாலிட்டி ரேட், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதருக்கு நம்ம எந்த மாதிரியான திட்டங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறோம், அது எல்லாமே அதில் கவர் ஆகிடும். பாருங்கள், இன்ஸ்டிடியூஷனல் ஹெல்த் கேர் டெலிவரியில் இன்சஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்கிறோமா, புவர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அதுக்கப்புறம் அர்பன் ரூரல் டிஸ்பேரிட்டி, நம்மளோட சானிடேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே பாலிசி நோட்டில் கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், ஹெல்த் பாலிசி இன் இந்தியா பாருங்கள், இங்கே இந்தியானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெல்த் பாலிசி இன் இந்தியான்னு படிக்கும்போது தமிழகத்தில் எந்த மாதிரியான பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சைல்டு லேபர், சைல்டு அப்யூஸ், இதெல்லாம் டெஃபினிஷன் பார்த்துட்டு நம்மளோட தமிழ்நாடு பாலிசி நோட் பார்க்கணும். அதை தாண்டி நம்மளோட சைல்டு லேபர் ஜூன் 12 சைல்டு லேபருக்கு குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு நாள், அதை ஒழிக்கிறதுக்கான நாள் இல்லைங்களா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ திட்டம் அப்படிங்கிற மேகசின் வாங்கி நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் சில புக்ஸ் இருக்குங்க, அங்கங்கே அகாடமிஸ் வந்து தமிழக திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிஎஃபாக புக்ஸாக கிடைக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு இந்த சோஷியல் இஷ்யூஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம திட்டங்கள் தான் முக்கியம். தமிழ்நாடு பாலிசி நோட் எந்தளவு முக்கியமோ சோஷியல் இஷ்யூஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்குமான ஃபார் சானிடேஷன், சைல்டு லேபர், விமன் வெல்ஃபேர், அந்த ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்துக்கணும். அந்த ஸ்கீம் எந்த வருஷம் வந்துச்சு, ஸ்கீம் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா அந்த ஸ்கீம் எந்த வருஷம் வந்துச்சு, அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, இல்லை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, அதுக்கு அடுத்தது அந்த ஸ்கீம் யாரோட சென்ட்ரிக்கு, விமன் சென்ட்ரிக்கா, சைல்டுக்கா, எல்டர் பீப்புளுக்கா, டிரான்ஸ்ஜெண்டருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதோட ஃபண்ட் அலோகேஷன் யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லை 2 பேருமா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா, அதை யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அதில் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பீப்புளோட ரோல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஸ்கீம்ஸ் எழுதி வைக்கணும். ஓகேங்களா. இதை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னே அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட் எப்போவுமே சோஷியல் இஷ்யூஸில் கொஸ்டினே இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காதுன்னா ஒன்று சைல்டு லேபராக இருக்கும், சைல்டு ரிலேட்டடாக இருக்கும், இல்லாட்டி விமன் எம்பவர்மெண்ட், கண்டிப்பாக விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஹாட் டாபிக் டொமஸ்டிக் வைலன்ஸ், டவுரி ப்ரொஹிபிஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், 3க்குமே ஆக்ட் இருக்குங்க. அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1963, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் 2013, அடுத்து ஈவ் டீசிங், கிட்னாப்பிங் வந்து சைல்டுலேயே வந்துடும். ஓகே, அதுக்கான லாஸ் என்ன நல்லா இருக்குது அதான் நான் இப்போ சொன்னேன். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, அதுக்கான பாலிசி என்ன, ப்ராஜெக்ட் என்ன, கவர்மெண்ட் என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, ரோல் ஆஃப் என்ஜிஓவோட ரோல் என்ன, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே எதெல்லாம் வருதுன்னா எல்டர்லி பீப்புள், ரொம்ப வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், திருநங்கைகள், ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இதெல்லாமே பாலிசி நோட்டு. தமிழ்நாடு பாலிசி நோட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டங்கள் என்ன, ஸ்டேட் கவர்மெண்டோடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரோட பட்ஜெட்லேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க, அந்த திட்டத்தின் மூலமாக அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளோட வாழ்வாதாரத்தில் என்ன மாற்றம் வந்துச்சுங்கிறதையும் தெளிவாக நம்மளோட பாலிசி நோட்டில் கிராஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எவிடன்ஸோட நம்மளோட ஆன்சரை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ தான் நமக்கு மார்க் வரும். ஓகேங்களா. அடுத்தது அர்பனைசேஷன்லேயே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அர்பன் பாவர்ட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அர்பனில் வரக்கூடிய சானிடேஷன் இஷ்யூ, அர்பன் பாவர்ட்டி, இதை 2ஐயும் டேக்கிள் பண்ணுறதுக்கு இது கூடவே என்ன வந்துடும், ஸ்லம் பீப்புள்,
ஸ்லம் பீப்புளும் வந்துடும். இதை மூணையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறதையும் பாலிசி நோட்டில் நம்ம பார்க்கலாம். அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், பிளானிங் வந்து இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, ரிலீஜியஸ் வயலன்ஸ், டெரரிசம், கம்யூனல் வயலன்ஸ், அதோட காசஸ் என்ன, அதனால் நம்மளோட சொசைட்டியில் ஏற்பட்ட தாக்கம் என்ன, இதெல்லாமே கரண்ட் இஷ்யூ, கரண்ட் அஃபேர்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம அதுக்கான கண்டென்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் ஒன்றுமே இல்லைங்க, இது நம்மளோட 11th 12th ஃபிசிக்ஸ், பாட்னி, சுவாலஜி, லிட்டில் பிட் கெமிஸ்ட்ரி, இதை நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். அப்போ நம்மளோட பாருங்க, ரொபோட்டிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி, டயோடு, டிரான்சிஸ்டர்ஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ், இது எல்லாமே இந்த லித்தியம் அயன் பேட்டரி வரைக்கும் எல்லாமே எதில் கவர் ஆகிரும் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்ஸில், நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் கவர் ஆகும். அது இல்லாமல் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் இருக்குது பாருங்கள், இது கெமிஸ்ட்ரியில் கவர் ஆகிரும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்னா என்ன, எலக்ட்ரோலைட்னா என்ன, செல்லுனா என்ன, பேட்ரினா என்ன, லித்தியம் அயன் பேட்டரிஸ், இதுதான் நம்மளோட 2022 Group 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அப்போ இது மெயின்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, லித்தியம் அயன் பேட்டரி எதனால் வந்து எல்லாத்தோட அட்ராக்ஷன் இதை நோக்கி போச்சு. அதே மாதிரி நம்மளோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ஹைட்ரஜன் எனர்ஜி இப்போ ஒரு எமர்ஜிங் டாபிக். ஸோ நம்ம அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போது இதுக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் புக்கும் 12th கெமிஸ்ட்ரி புக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி, இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து ஃபியூயல், எல்பிஜினா என்ன, நேச்சுரல் கேஸ்னால் என்ன, வாட்டர் கேஸ்னால் என்ன, தெர்மோபிளாஸ்டிக்ஸ், பாலிமர்ஸ், பிவிசி, பெட்டு, நைலான், டெஃப்லான், இதெல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி டாபிக். இது நம்ம 11th கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப் சாப்டரை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப்ங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் ஒன் ஆஃப் த சாப்டருங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை படித்தாலே போதும். அனல்ஜிசிக்ஸ் அப்படிங்கிறது பேரஸ்டமோல், ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், பென்சிலின், குளோரோமைசிட்டின், இதெல்லாம் சிலபஸ்லேயே எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துறாங்க. இதெல்லாம் ட்ரக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் நம்மளுடைய அதர் மெடிசன்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, அனல்ஜிசிக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்லையும் சுவாலஜி புக்லையும் கவர் ஆகும். 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி அண்ட் சுவாலஜி புக் இது எல்லாமே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாமே சமச்சீர் புக்லேயே கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பியூர் பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் என்ஜினியரிங்னா என்ன, வேக்சின் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னால் என்ன, ஜிஎம்ஓ கிராப்ஸு, பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இது எல்லாமே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இது ரொம்ப ஹாட் டாபிக். டிஎன்ஏயோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது ஹாட் டாபிக். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இது எல்லாமே பயோடெக்னாலஜியில் கவர் ஆகும். 12th ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்கில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது அடுத்து இருக்கக்கூடிய எலைசா, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அனிமல் செல் கல்ச்சர் டெக்னாலஜி, ஸ்டெம் செல்லாம் என்ன, இதெல்லாமே பயோடெக்னாலஜி தான். அப்போ அதெல்லாம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ். நேனோ ஃபார்மிங், நேனோ டெக்னாலஜி, நேனோ ஃபெர்டிலைசர்ஸ், இப்போ இதெல்லாமே நேனோ டெக்னாலஜிங்கிற டாப்பிக்கில் இதெல்லாமே வந்துடுது. அப்போ இதுக்கு வந்து நம்ம சமச்சீர் புக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் வர நோட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்ட்ரா யூட்டரின் இன்செமினேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், கேமெட் இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், ஐசிசிஎஸ், இதெல்லாம் ஃபெர்டிலைசேஷனில் வரக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வரக்கூடிய டாபிக்ஸ். ஸ்பெர்மை வந்து எப்படி க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணணும், அப்போ இது வந்து ஹாட்
கோர் டாபிக் ஆஃப் சுவாலஜி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, மொபைல் கம்யூனிகேஷன், கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், மல்டிமீடியா சிஸ்டம், டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இதெல்லாமே நம்மளுடைய பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாமே நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்லேயே நமக்கு கவர் ஆகிரும். ஆனால் அது மட்டும் இனஃபானா இல்லை. இந்த டாப்பிக்கில் அதிகமாக என்ன கேட்கலான்னா கிரிப்டோகிராஃபியும் சைபர் செக்யூரிட்டியோட த்ரெட்ஸு, மெஷின் லேர்னிங் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுலேருந்தெல்லாம் பழைய கொஸ்டின்ஸில் கேள்விகள் வரல. ஸோ இகாமர்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னலாம், இகாமர்ஸ் வந்ததுனால நம்மளுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இம்பேக்ட் ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு, அந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்கலாம். ஆனால் இது சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கும்போது அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் ரெஃபர் பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணிவிட்டு கூகுளில் விக்கிபீடியாவிலேருந்து சில கண்டென்ட்டை நம்ம ஃபெச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கான்ஸ்டியூஷன் 5th யூனிட் பாலிட்டி. இதுக்கு நம்ம 11th 12th கூட வேண்டாங்க, 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கையும் லக்ஷ்மிகாந்தோட தமிழ் வேர்ஷன் உங்களுக்கு எந்த புக் கிடைச்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ப்ரையாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்குமே நம்ம எங்கே படிச்சிட்டோம், ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சிட்டோம். ப்ரிலிம்ஸில் இல்லாத டாபிக்னு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கவே இல்லை. நியூ டு தஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் அதுலேயே பார்த்துதான், லோக்பால், லோகாயுக்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிஏஜினா என்ன, சிபிஐனா என்ன, சிவிசினா என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் எல்லாமே பார்த்துட்டோம். சிட்டிசன் சார்ட்டர் தான் வந்து சோஷியல் ஆடிட்டிங், இதுதான் நியூ டாபிக். பாருங்கள், சிட்டிசன் சார்ட்டர் இது முக்கியங்க. இது சிலபஸில் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம விக்கிபீடியாலையும் ஸ்கூல் புக்கில் 10th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக், சோஷியல் சயின்ஸ் புக்கில் இதை பற்றி பேசியிருந்தால் அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரீஜனல் பார்ட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ரீஜனல் பார்ட்டி என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தமிழர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுச்சு பாருங்கள். வெல்ஃபேர் மெஷர்ஸ் and of successive government in Tamil Nadu after 1947 and reservation and language policy in Tamil Nadu, impact of welfare schemes, measures in socio-economic development of Tamil Nadu, education and health administrative structure in Tamil Nadu. இதெல்லாமே எதில் நமக்கு வந்துடும் அப்படின்னா யூனிட் 9ல் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம். இப்போ மெயின்ஸுக்கு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் பாலிசி நம்ம யூனிட் 9க்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தீங்களோ அந்த புக் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம கிளாஸஸில் அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்து கேள்விகள் டிஸ்கிரிப்டிவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸை வந்து ஆல்ரெடி வெல் டிஃபைன்டாக நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடுக்கு ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷனோட பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி படிக்கணும். ஹெல்த்துக்கும் அதே மாதிரி தான், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ண தமிழக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அதே தாங்க, இதெல்லாம் யூனிட் 9ல் படித்ததே தான். எஜுகேஷனில் அதோட அச்சீவ்மெண்ட்டு அதே தான் நான் சொன்னது. ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் ஹையர் எஜுகேஷன்லேயும் நம்மளோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம். அதில் நம்ம ஏற்படுத்தின சாதனைகளை பாலிசி நோட்டில் கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹெல்த்தும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா, அந்த பாலிசி நோட் படித்தா போதும். இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கும் பாலிசி நோட் இருக்குது. அது தமிழக கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணினாங்கிறது அதில் இருக்கும். அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் பாலிசி நோட்டு, விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு, முஸ்லீம்ஸ், முக்கியமாக மைனாரிட்டிஸ்,
டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எல்டர்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கங்கிறது அதில் இருக்கும். இ-கவர்னன்ஸ் தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் பாலிசினே ஒரு பிடிஎஃப் இருக்குங்க. நீங்கள் கூகுளில் தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் பாலிசி 2015 அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன், தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்போ வந்துச்சு, அதில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே இது நான் சொன்னது எல்லாமே நம்ம யூனிட் 9ல் ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது தான். ஜஸ்ட்டு வேல்யூ அடிஷன் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்டிவில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இ-கவர்னன்ஸோட காம்பனன்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பப்ளிக், அதாவது அரசாங்கத்துடைய சர்வீஸை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் என்ன, அந்த சர்வீஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இ-கவர்னன்ஸ் மின் ஆளுமை அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகணும். அப்போ மின் ஆளுமைகளில் எந்த மாதிரியான புதுமைகளை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க, அப்போ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அது இல்லாமல் நம்மளுடைய தமிழரசு அப்படிங்கிற மேகசின் ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு நம்ம எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா தமிழரசுங்கிற மேகசினை ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுங்க ஜியாகிரஃபி டாபிக்ஸ் ஃபுல்லாமே நம்மளோட 9th 10th நம்மளோட சோஷியல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகிடும். 9th 10th ஃபுல்லாமே சோஷியல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் என்விரான்மெண்ட் டாபிக் அப்படிங்கிறது நம்மளுடைய சிங்கிள் புக்கில் கவர் ஆகாமல் 6th to 12th 6th to 10th சயின்ஸில் எங்கெல்லாம் என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்களோ அந்த சாப்டரையெல்லாம் நம்ம தனியாக பிரிண்ட் போட்டுறணும். 11th 12th நம்மளோட பாட்னி ஸ்வாலஜி புக்கில் நம்மளோட என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரினே ஒரு டாபிக் இருக்குது. நம்மளோட கெமிஸ்ட்ரி புக்கில் என்விரான்மெண்டல் டாபிக்னே ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன லாஸ் கொண்டு வந்தாங்கங்கிறது இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் என்விரான்மெண்டல் ரிலேட்டடான லாஸ் என்ன, அதாவது IUCN கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், சைட்ஸு, CBD, பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அதை தாண்டி இந்த டாபிக்ஸ் நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th to 10th சயின்ஸ் புக்கில் இருக்கிற என்விரான்மெண்ட் டாப்பிக்கும், 11th 12th பாட்னி ஸ்வாலஜி புக்கில் என்விரான்மெண்ட் டாப்பிக்கும், நம்மளோட கெமிஸ்ட்ரி புக்கில் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கும், 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் நம்மளோட என்விரான்மெண்ட் ரிலேட்டடான லாஸும், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிண்ட் போட்டு ஒரே பிடிஎஃபாக நம்ம மெர்ச் பண்ணிடணும். அதுதான் நம்ம சமச்சீர் புக்கிலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஷங்கர் அகாடமியோட ஒரு கன்சாலிடேட்டட் என்விரான்மெண்ட் புக் இருக்குங்க. ஆனால் அது வந்து UPSC லெவலுக்கு தான். அது நமக்கு அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக நம்ம போக வேண்டியதில்லை. ஜியாகிரஃபிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் சமச்சீர் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு நியூஸில் வரக்கூடிய நம்மளோட அன்றாட செய்தித்தாளில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வேல்யூ அடிஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதெல்லாமே நம்மளோட தமிழ்நாடு பாலிசி நோட்லேயே இருக்கும். நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஆந்த்ரோபோஜெனிக் டிசாஸ்டர்ஸ், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு, ஸ்பேஸ் டெக்னாலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது, இஸ்ரோ அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னு கூட கேட்கலாம். ஏன்னா அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. ரோல் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது எப்போ வந்துச்சு? 2008 வந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதுக்கும் இதுக்கு அதில் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லை பாருங்கள், தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானு, ரோல் ஆஃப் NGO அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மிட்டிகேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே ஒரு
இந்த யூனிட்டில் ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் ரொம்ப வேலிடான ஒரு 12 மார்க் இல்லை 15 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ இது நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் வர ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்கு தமிழக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்கிறத நம்ம பாலிசி நோட்டில் பார்க்கலாம். அது இல்லாமல் தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஜியாகிரஃபிக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி புக் டாபிக்ஸ் போதும். என்விரான்மெண்ட் அந்த மாதிரி தான். கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர், எக்கனாமிக்ஸில் ஒரு சாப்டர், பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சாப்டர், 11th 12th பாட்னிலையும் சுவாலஜியில் வர என்விரான்மெண்ட் ரிலேட்டடான சாப்டர்ஸ். 6th to 10th சயின்ஸ் புக்கில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன சாப்டர்ஸ் வருதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்பைரல் பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம அந்த சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது எல்லாருமே எக்கனாமிக்ஸை வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே படிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம மெயின்ஸில் எப்படி எக்கனாமிக்ஸில் அதிகமான மார்க் ஃபெச் பண்ணுறது, ஏன்னா இது ஒரு டைனமிக் பார்ட்டு. ஹிஸ்ட்ரி மாதிரி இது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் கிடையாதுங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இது எல்லாமே இதில் கொடுத்துருக்க மேக்ஸிமம் டாபிக் எதில் கவர் ஆகிடுது அப்படின்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அது இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்லேயே கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நியூ எக்கனாமிக் பாலிசியோட காம்பனன்ட்ஸ் நமக்கு தெரியும். ப்ரைவேசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். 1991 ஜூலை 24 எல்பிஜி கொண்டு வந்தாங்க. சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, ரெவன்யூனா என்ன, ரிசிப்ட்னா என்ன, அதில் ரெவன்யூ ரிசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சரையே பிளான்ட் அண்ட் நான் பிளான்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, பேங்கிங்கில் சென்ட்ரல் பேங்கிங் அதாவது ஆர்பிஐயோட மானிட்டரி ஆட்டானமி எந்த மாதிரி ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க, அது கொண்டு வர மானிட்டரி பாலிசி என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர ஃபிஸ்கல் பாலிசி என்ன, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, எவ்ரி 5 years ஃபினான்ஸ் கமிஷன் வருது. இப்போ கடந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்ன, 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ஃபண்ட் அலோகேட் பண்ண சொன்னாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷனை 2026 வரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாமே நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்ஸில் ஒரு பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை அப்டேட் பண்ணுறோம், வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். எப்படின்னா செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக தான், நம்ம அன்றாட கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் இதை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் ஷேர் பண்ணுறதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஹரிசாண்டல் ஷேரிங்னா என்ன, வெர்டிகல் ஷேரிங்னா என்ன. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் நியூட்ரலாக இருக்கா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் அலோகேஷன் எந்த மாதிரி இருக்குது, லேண்ட் ரீஃபார்ம்ஸ்னால் என்ன, ரூரல் கிரெடிட்னா என்ன, மாடர்ன் ஃபார்மிங் டெக்னாலஜி அதாவது ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ஹை ஈல்டு வெரைட்டிஸ், ஜிஎம்ஓ கிராப்ஸ், ட்ரோன்ஸ் எப்படி அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது, ரோல் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் கூட ஒரு 12 மார்க்கில் நம்மளை கேட்கலாம். ஈனாம் எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் எப்படி பிட்டிங் பண்ணுறாங்க, அது மார்க்கெட்டிங் எந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன சுவாமிநாதன் கமிஷன் 2004 போட்ட அக்ரிகல்ச்சருக்கு போட்ட எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் எம்எஸ்பியில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச விலை நிர்ணயம்ல என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சப்சிடிஸ் வந்து எப்படி நம்மளுடைய பட்ஜெட்டில் ரெவன்யூ சைடையும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடையும் டிஸ்டார்ஷன் ஏற்படுது. சப்சிடிஸ் மானியங்களுடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன, டிவர்சிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது நம்மளோட பசுமை புரட்சிங்கிறது எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபெர்டைல் லேண்டில் தான். பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி தான் டெவலப் ஆச்சு. ரெயின்ஃபெட் ஏரியா அதாவது ரொம்ப மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியுங்கிற லேண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெயின்ஃபெட் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கே எப்படி அவங்க
ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டதுனால தான் நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் 2.0 இல்லை செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு நம்ம போகணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதை தாண்டி நம்மளோட சமச்சீர் புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறத வேல்யூ அடிஷன் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் அக்ரிகல்ச்சரோட தனி பட்ஜெட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2021 வேளாண்மைக்குனே தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக வந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாலிசி நோட், பாவர்ட்டி அலிவேஷனும் அதுலேயே கவர் ஆகிருங்க. எம்ஜி நரேகா, லேபருக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் பார்க்க போகிறோம். லேபர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அதெல்லாமே நான் சொன்னேன். அது எல்லாமே தமிழக அரசாங்கம் ஒரு தொழிலாளர்களுடைய நலனுக்காக என்னென்ன பண்ணினாங்க. ரீசெண்ட் இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் ILOவோட ரீசெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டில் நம்மளுடைய வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்குது, லேபர்ஸோட இஷ்யூஸ் என்னங்கிறத பற்றி அதில் பேசியிருப்பாங்க. அதில் இந்திய அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறதையும் பேசியிருப்பாங்க. அடுத்தது பாவர்ட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இதெல்லாமே நம்ம யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம். ஆனால் நம்ம இதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட பர்பஸ் என்ன, அது எப்படி நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதில் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அப்போ HDIனா என்ன, ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னால் என்ன, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன, ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர்ஸ்னால் என்ன, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா, அதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட க்ரோத் அதில் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபாரின் ட்ரேடுங்க, இதில் ஒன்றும் இல்லை. FDI FII இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் கவர் ஆகும். அதை தாண்டி இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். FDI அட்ராக்ட் பண்ணுறதுக்காக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். நம்மளோட தமிழ்நாடு சிஎம் ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் போய் அயலக நாட்டினுடைய தொழில் முதலீடுகளை நம்ம ஈர்க்கிறோம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் FDIயில் மற்ற ஸ்டேட்டை விட எந்த பொசிஷனில் இருக்குது, FDIயில் இன்னும் நம்ம மேலே நிறைய FDI அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இது வரைக்கும் நம்ம ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கையில் எடுத்தாங்கிறத நம்ம பாலிசி நோட்லேயும் பார்க்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாகவும் வேல்யூ அடிஷன் பண்ணலாம். அப்போ இதிலிருந்து இந்த 7 யூனிட்டுக்கும் நம்ம என்ன ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா 10ஆம் கிளாஸ் 11 12 இந்த 3 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹியூமனிட்டிஸ் புக்கு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அது இல்லாமல் சயின்ஸில் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொடுத்துருக்குற கோர் கான்செப்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸை மட்டும் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கு, தமிழ் இலக்கிய வரலாறு KK பிள்ளை, தற்கால தமிழக வரலாறு தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம், இது மட்டும் போதுங்க. இதை தாண்டி நம்ம செய்தித்தாள்களில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணிக்கலாம். தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கு நம்ம தமிழரசு மேகசினும் தமிழ்நாடு அரசாங்கம் தற்காலத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா தமிழரசு மேகசினில் பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸை ப்ரீடிட்டர்மைண்டாக நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் தான். டைனமிக் பார்ட்டுக்கு மட்டும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இப்படி கேட்பாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கான கண்டென்ட்டை நம்ம ரெடிமேடாக எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எழுதணும், வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின், ஹவு டு கன்வின்ஸ் த எக்ஸாமினர், நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்கள எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ண போகிறோம், வேலிடான பாயிண்ட்ஸை எப்படி கொடுக்கணும், எந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம டேட்டாவோட ஒரு ரிப்போர்ட்டோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ஜெட்டில் கடந்த பட்ஜெட்டில் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் இல்லை ஜென்ரல் பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம டேட்டாவோட பேசுகிறோம். ஓகேங்களா?
அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எந்த மாதிரியான டேட்டாவை கொடுக்கணுங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான 2 ஸ்ட்ராட்டஜி. ஒன்று நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. நம்ம கடைசி நிமிஷத்தில் நம்ம புக்ஸ் ரெஃபர் பண்ண முடியாது, ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நோட்ஸ் எடுக்கணுங்க. 2வது நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய 2வது ஸ்ட்ராட்டஜி டெய்லியும் எழுதி பார்க்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ், டெய்லியும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறத நம்ம சிஸ்டமேட்டிக்காக எழுதிட்டே இருக்கணும். இனிஷியலாக ஒரு 50 மார்க்ஸ், அப்புறம் 100 மார்க்ஸ், அப்புறம் 150, 200, 300. லாஸ்ட் 1 மந்த் ஃபுல் டெஸ்ட்டாக எழுதணும். யூனிட் வைஸ் எழுதிட்டு லாஸ்ட் 1 மந்த் நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்மளை டாப் 10க்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தாரக மந்திரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.